வெல்கம் டு சேஷாத் வெப். விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா செஞ்ச காரியம் வீட்டுக்கு தெரிஞ்ச நிலையில பிறந்த நாள் அப்படின்னு போய் சொல்லி போனதுக்கு அவசியம் என்ன வந்துச்சு? உன்னை நம்பி தானே நாங்க வெளியே விட்டோம். நீ எங்க போற, யார்கிட்ட பேசுற அப்படின்னு பார்த்தா நல்லவா இருக்கும். உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு நீ நல்லா வச்சு செஞ்சுட்ட அப்படின்னு பாக்கியா கோவமா திட்டுறாங்கங்க. பாக்கியா எப்படி திட்டினாலும் இனியாட்ட இருந்து வரும் ஒரே பதில் மன்னிச்சிடுமா அப்படின்னு தான். உடனே பாக்கியா, இது ஒன்ன மட்டும் சொன்னா போதாது, காலேஜ் போற அளவுக்கு வளர்ந்துருக்கல, அதுக்கு ஏத்த மாதிரி அறிவையும் வளர்த்துக்க. நான் உன்னை நல்லா தானே வளர்த்தேன். த நீ இப்படி வழி தவறி போயிட்டியே அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க. இனி இதை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுற மாதிரி எனக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துட்டேன் நீ அப்படின்னு சொல்றாங்க. இனி அவ ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. பிறகு எழில் மற்றும் செலியன் பாக்கியாவை சமாதானப்படுத்துறாங்க. அதன் பின் ஈஸ்வரி, இவ்வளவு நடந்து நீ ஏன் இனி அவ அந்த வீட்டுல இல்ல அப்படின்னு எங்களுக்கு சொல்லல அப்படின்னு செலியன்ட்ட சண்டை போடுறாங்க. இல்ல பாட்டி, வீட்டுக்கு போய் பார்த்தேன், இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் உங்களுக்கு டென்ஷனை படுத்த வேணாமே அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு செலியன் சொல்றாரு. உடனே இந்த கலவரம் எல்லாம் முடிஞ்ச நிலையில இனியா தூங்க போறாங்க. அப்போது பாக்கியா போய் தொடர்ந்து இனியாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா என்னதான் பாக்கியா இனியாவுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் பிள்ளைய வளர்க்கறதுல ராதிகா இஸ் தி கிரேட் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மயு கேரக்டர் ரொம்பவே சரியா இருக்குங்க. வீட்டுக்கு வந்த கோபி ராதிகாவோட இனியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ராதிகா எதுவுமே சொல்லாம கோபியோட பேசாமையே போயிடுறாங்க. உடனே கோபி பாக்கியா வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அங்க கதவு பூட்டி எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்ப செலியனுக்கு போன் பண்ணி கீழே கூப்பிடுறாரு. வந்த செலியன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ராதிகா தான் உதவி பண்ணாங்க, இப்போது எல்லா கலவரமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாருங்க. இனியாவை கூப்பிடு, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா, நான் அவளை சமாதானப்படுத்தி ஆறுதலா பேசிட்டு போறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. அதுக்கு செலியன், இனியா எல்லாம் இப்போதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா, அதனால காலையில பேசிக்கலாம் அப்படின்னு கோபியை அனுப்பி வைக்கிறாருங்க. வீட்டுக்கு வந்த கோபி ராதிகா செய்த விஷயத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு ராதிகாட்ட பேசுறதுக்கு போறாரு. ஆனா ஆணவத்தில் இருக்கும் ராதிகா கோபியா பேசாம அலட்சியப்படுத்திட்டு போறாருங்க. இப்படியே இன்றைய எபிசோட் முடிவடையுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.